अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்னைக்கு 17/2/24. இன்றைய தினம் பாப்தாதா நமக்கு சொல்லக்கூடிய மகா வாக்கியம். 2 விதமான விஷயங்களை பாப்தாதா நமக்கு கூறுகிறார். நினைவு பலம் என்றால் என்ன, தண்டனையினுடைய பலம் என்றால் என்ன, இதில் நம்ம அடையக்கூடிய பலன் என்ன, அதனால் நமக்கு தண்டனை மூலமாக கிடைக்கக்கூடியது என்ன, இரண்டுக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். மீட்டி பச்சி पावन बनने के लिए एक है याद का बल. இனிமையான குழந்தைகளே, நாம் பாவன நிலை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமான விஷயம் ஒன்று நினைவு பலம். என ஒரு பாபாவோட நினைவு நம்ம செய்ய செய்ய அந்த நினைவினுடைய சக்தியே நமக்கு பலமாக மாறுகிறது. தூஸ்ரா ஹே சஜாவோं का பல். மற்றொரு முறை என்ன இருக்குன்னா தண்டனையின் மூலமாக அடையக்கூடிய பலம். தும்ஹே யாத் கே பல் சே பாவன் பன் ஊஞ்ச் பது பானா ஹே. நம்ம ஒரு தந்தையினுடைய நினைவு பலத்தின் மூலமாகத்தான் தூய்மையாகி உயர்ந்த பதவியை நாம் அடைய வேண்டும். பாபா रूहानी सर्जन है, वो तुम्हें कौन सी धीरज देने आए हैं. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாக்டர்
வைத்தீஸ்வரன் என்று நம்ம சொல்கிறோம். டாக்டருக்கெல்லாம் மேலான டாக்டர், அழிவற்ற சர்ஜன், ஆன்மீக சர்ஜன் யார்? பாபா. அப்போ சுயம் பாபா ஆன்மீக சர்ஜனாக இருக்கக்கூடியவர் குழந்தைகளாகி நமக்கு என்ன ஒரு ஆறுதலை கொடுக்க வந்திருக்கின்றார். ஜெய்சே ஓ சர்ஜன் ரோகிக்கோ தீரஜ் தேத்தே ஹே. எப்படி உலகத்தில் கூட நோயாளிகள் டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்கன்னா, அப்போ டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? உன்னோட நோயெல்லாம் சரியாயிடும், நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாங்க. அதுபோல தான் இங்கேயும் जैसे वो सर्जन रोगी को धीरज देते हैं कि अभी बीमारी ठीक हो जाएगी, ऐसे रूहानी सर्जन भी तुम बच्चों को धीरज देते हैं. இங்க ஆன்மீக சர்ஜன் பாபா தனது குழந்தைகளுக்கு ஆறுதல் தருகின்றார். बच्चे तुम माया की बीमारी से घबराओ नहीं. குழந்தைகளே, நீங்கள் மாயை எனும் நோயினால் பயப்படாதீர்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன வரும்? மாயா வந்துடுச்சு அப்படின்னு நினைக்க என்ன வரும்? மனசில் பயம் வரும். அதனால் குழந்தைகளே, நீங்கள் மாயாங்கிற நோயை பார்த்து பயப்படாதீங்கன்ட்டு சொல்கிறாரு. சர்ஜன் தவா தேத்தே ஹே तो ये बीमारियां सब बाहर निकलेंगी. பொதுவாக வைத்தியர் நமக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த மருந்து உள்ளே போயிட்டு வேலை செய்யும். அப்போ எப்படி உடல் ரீதியாக கூட நம்ம மருந்து சாப்பிட்றோம்னா உள்ள நமக்குள்ளார என்ன பண்ணும்னா மறைந்திருக்கக்கூடிய அந்த நோயின் தன்மைகளை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போகும். ஒன்றோ டிசென்ட்ரியாகவும் இல்லை காய்ச்சல் அதிகரிக்கும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும். அப்போ தான் அந்த நோய் முற்றிலும் குணமாகும். அதுபோல தான் இங்கே ஆன்மீக சர்ஜன் பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஆன்மீக மருந்து நமக்கு கொடுக்குறாரு. அப்போ பாபா கொடுக்குற இந்த மருந்து நம்ம அனுபவம் செய்ய செய்ய நமக்குள்ளார இருந்து என்னாகும் அப்படின்னா, சர்ஜன் தவா தேத்தே ஹே தோ ஏ பீமாரியா சப் பாகர் நிக்கலேகி. நமக்குள், அதாவது நம்முடைய ஆத்மாவில் மறைந்திருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஜோ க்யாலாத் அக்ஞான் மே பி நகி ஆயே ஹோங்கே ஓ ஆயேங்கே. இதுவரைக்கும் எந்த விதமான எண்ணங்கள் அக்ஞான வாழ்க்கையில் கூட நமக்கு வந்திருக்காது. அப்போ கூட நம்ம நினைப்போம் நல்லா தானே இருக்கிறோன்ட்டு. அந்த மாதிரி வரத்தகாத எண்ணங்கள் கூட இப்போ வரும். லேக்கின் தும்ஹே சப் குச் சகன் கர்னா ஹே. ஆனால் நம்ம அதில் பயப்படாமல் என்ன செய்யணும்? அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அது வெளியில் வருதுன்னா அர்த்தம் என்ன? சீக்கிரம் போக போகுது நம்மளை விட்டு. தோட மெஹனத் கரு துமாரே அபு சுக்குக்கே தின் ஆயே ஆயே. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களே, உங்களோட சுகமான நாட்கள் என்பது இப்பொழுது வந்தே விட்டது. அதனால் ஒன்று நமக்கு நினைவுங்கிற அந்த ஒரு மருந்து நம்ம உள்ளுக்குள்ளார கொண்டு போகிறோம். அப்போ நமக்குள்ளார இருக்கிற வியாதிகள் வெளியில் வருதுன்னா கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. நமக்குள் சகிப்புத்தன்மை நிறைய வேண்டும். अच्छा ओम शांति. बेहद का बाप सभी बच्चों को समझाते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தன்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார். எந்த விஷயத்தை பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாங்க? तुम सबको पैगाम पहुंचाना है कि अब बाबा आए हैं. நீங்கள் எல்லாருக்கும் பாபா இப்பொழுது வந்துவிட்டார் என்ற செய்தியை சேர்ப்பியுங்கள். பாபான யாரு? உலகத்தின் தந்தை சுயம் பகவான் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டார். இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்ப்பிக்கணும். பாபா தீரஜ் தேரகேஹே. அதே நேரத்தில் பாபா நமக்கு பாருங்க ஆறுதலும் கொடுத்துட்ருக்கிறாரு, மன தைரியமும் கொடுக்குறாரு. क्योंकि भक्ति मार्ग में बुलाते हैं बाबा आवो लिबरेट करो दुखों से छुड़ावो. பக்தி மார்க்கத்தில் நம்ம தானே அவரை கூப்பிட்டோம். பாபா வாங்க பாபா, எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்க பாபா,
எங்களை வந்து கஷ்டத்திலேருந்து விடுபட செய்யுங்க பாபா, இப்படி சொல்லி சொல்லி கூப்பிட்டது நம்ம தான். தோ பாபா தீரஜ் தேத்தே ஹே. நம்ம கூப்பிட்டோம், இப்போ பாபா நமக்கு ஆறுதல் கொடுக்குறாரு, தைரியம் கொடுக்குறாரு. பாக்கி தோடே ரோஸு ஹே. என்ன சொல்கிறாரு பாபா? குழந்தை, நீ கவலைப்படாத, உன்னோட துக்கமெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம்தான் அப்படின்ட்டு ஆறுதல் கொடுக்குறாரு. कोई की बीमारी छूटने पर होती है तो क्या कहते हैं? இப்போ உடல் ரீதியாக யாருக்காச்சும் நோய் வந்து சரியாகுதுன்னா, அவங்கள விட்டு போக போகுதுன்னா என்ன சொல்லுவாங்க டாக்டரு? சரியாயிடும் சரியாயிடும், நீ நல்லா ஆயிடுவ, அப்படி தானே சொல்லுவாங்க. बच्चे भी समझते हैं कि इस चीची दुनिया में बाकी थोड़ा रोज है, फिर हम नई दुनिया में जाएंगे. அதுபோல் இப்போ நம்ம பாபாவோட குழந்தைங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த அசுத்தமான உலகத்தில் நம்ம இருக்க போகிறது இன்னும் சிறிது நாட்கள் தான். சிறிது நாள்ங்கிறது என்ன? கொஞ்சம் நேரம். அப்போ இந்த நேரம் முடிஞ்சிடும். அப்போ நம்ம எங்கே போயிடுவோம்? புது உலகத்துக்கு போயிடுவோம். अच्छा उसके लिए तुमको लायक बनना है. அப்போ அந்த புது உலகம் போகணும்னா பழைய உலகத்தில் இருந்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? தகுதி உள்ளவங்களாம் ஆகணும். ஏன்னா தேவதை ஆகணும்னா என்ன தேவை? குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா? फिर कोई भी रोग आदि तुमको नहीं सताएंगे. நமக்குள்ளார அந்த தகுதிகளை வளர்த்து கொள்ள எந்த விதமான நோயும் நம்மளை என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பாபா தைரிய தேக்கர் கவுத்தே தோடி மெஹனத் கரோ. பாபா பாருங்க நமக்கு எப்படிலாம் சொல்கிறாரு, கொஞ்சம் தைரியம் கொடுத்து சொல்கிறாரு. குழந்தை, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்ட்டு பாபா அன்பாக சொல்கிறாரு. அவர் கோய் நகி ஜோ ஐசி தீரஜுதே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் நமக்கு திரும்ப திரும்ப இப்படிலாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆறுதல் கொடுக்க மாட்டாங்க, நம்பிக்கையை ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் பாபா நமக்கு பாருங்கள் 80 வருஷம் தாண்டிடுச்சு. ஆனால் நமக்கு எவ்வளோ வந்து பாபா நம்ம மேலே வந்து நம்பிக்கை வச்சு, குழந்தை நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுன்ட்டு நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, தைரியத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா உலகத்தில் யாருக்கு கிடைப்பாங்க? பாபா எப்படி நம்மளை அரவணைக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆச்சா தும் ஹி தமோ பிரதான் ஹோ கயே ஹோ. நம்ம தான் வந்து ஆத்மா என்ன ஆயிட்டோம்? தமோ பிரதான நிலை அடைந்து விட்டோம். अब बाप आए हैं तुमको फिर से सतो प्रधान बनाने के लिए. இப்போ நம்ம ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குறதுக்காகத்தான் பாபா வந்திருக்காரு. அபி சபி ஆத்மாயே பவித்ர பனு ஜாயேங்கே. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் என்ன ஆயிடுவாங்க? அவசியம் தூய்மை ஆயிடுவாங்க. ஆனால் அதில் 2 விதம். கொய் யோக பல்சே, கொய் சஜாவோங்கே பல்சே. நல்லா முயற்சி பண்ணுறவங்க யோக பலத்தினால தூய்மையாகிறாங்க. அதை செய்யாதவர்கள் தண்டனையினுடைய பலத்தால் தூய்மையாகிறாங்க. சஜாவும் காபி பல் ஹேனா. தண்டனை அடையிறதுல கூட பலம் இருக்குல்ல. சஜாவும் சே ஜோ பவித்ர பனேங்கே உன்கா பது கம் ஹோ ஜாயேகா. வித்தியாசம் என்ன அப்படின்னா, தண்டனையினால் யார் தூய்மை அடைகிறார்களோ அவங்க பதவி குறைஞ்சு போயிடும். अच्छा तुम बच्चों को श्रीमत मिलती रहती है. இப்போ குழந்தைகளாகி நமக்கு பாபாட்ட இருந்து ஸ்ரீமத் கிடச்சிட்டே இருக்கு. பாபா कहते हैं माँ एकम याद करो तुम्हारे सब पाप भस्म हो जाएंगे. பாபா என்ன சொல்கிறாங்க? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. என்னை நினைக்க நினைக்க உங்கள் ஆத்மாவில் இருக்கிற எல்லா பாவங்களும் என்ன ஆகிடும்? பஸ்மம் ஆயிடும். அகர் யாद नहीं करेंगे तो பாப்பு 100 गुना बन जाएगा. சரி, ஒருவேளை பாபா இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் பாபாவை நம்ம நினைவே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, 100 மடங்கு தண்டனை ஆகிடும். क्योंकि पापात्मा बन तुम मेरी निंदा कराते हो. அப்போ 100 மடங்கு தண்டனைன்னா அதுக்கு என்ன காரணம்? பாபா புரிய வைக்கிறாங்க. அவரை நினைக்கலனாலே ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்? நமக்குள்ளார பாவம்தான் நடக்கும். அப்போ நீங்கள் பாப்பாத்மாவாகி என்ன நிந்தனை செய்விக்கிறீங்க. மனுஷ கஹெங்கே இன்கோ ஈஸ்வர் ஐசி மத் தேத்தே ஹே ஜோ ஆசூரி சலன் திக்காத்தே ஹே. பொதுவாக அப்படி இருக்கிறப்ப
உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்களா? இவங்களோட ஈஸ்வரனே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் இவங்க நடத்தையே அசுர நடத்தையாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளை சொல்லுவாங்களாம். அச்சா லாஹி சாடி உத்தராவ் சடாவ் பி ஹோத்தா ஹேனா. பொதுவாக பாருங்க, மாற்றம் என்று ஒன்று ஏற்படுது அப்படின்னா ஏற்றம் இறக்கம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அப்போ அந்த மாற்றம் நிலையாக இல்லை. அப்போ சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, குழந்தைங்க ஏற்ற இறக்கம்னு சொல்லும் பொழுது தோல்வி அடைகிறாங்க. பச்சை ஹார் பி காத்தே ஹே, அச்சே அச்சே பச்சே பி ஹார் காத்தே ஹே. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ரொம்ப நல்ல நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. யாரெல்லாம் அடுத்து மாலையில் மணியாவாங்க, சிறந்தவங்களாக இருப்பாங்க, யார் மேலெல்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அப்படிப்பட்ட நல்ல நல்ல குழந்தைங்க கூட என்ன ஆகுறாங்கன்னா தோல்வி அடைகிறாங்க. தோ பாப்பு கட்டுத்தேகி நகே. அப்போ மாயாவிடம் தோல்வி அடைகிறார்கள் என்றாலே அர்த்தம் என்ன? ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் அழிவது இல்லை. பாவங்கள் அழியவில்லை என்றால் அங்கே என்ன நடக்கும்? ஃபிர் போகனா பி படுத்தாகே. அப்போ அதனுடைய கர்ம வினையை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். ஏ பகோத் சீச்சி துனியா. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப அசுத்தத்தில் அசுத்தமான உலகம். உஸ்மே தோ சப் குச் ஹோத்தா ரஹ்தா ஹே. இந்த அசுத்தமான மோசமான உலகத்தில் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. பாபா கோ புலாத்தே ஹே ஹி கி பாபா ஆக்கர் ஹம்கோ பவிஷ்ய நயி துனியா கே லியே ராஸ்தா பத்தாவோ. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? பாபா நீங்கள் வாங்க, எங்களுடைய வருங்கால புது உலகத்தினுடைய பாதையை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பாபா ஜான்தே ஹே உஸ் தரப்பு ஹே புராணி துனியா, இஸ் தரப்பு ஹே நயி துனியா. பாபாவுக்கு தெரியும். என்ன தெரியும் அவருக்கு? குழந்தைகளை இந்த பக்கம் பார்த்தா பழைய உலகம், இந்த பக்கம் பார்த்தா புது உலகம். நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? தும் ஹோ நையா, நம்ம தான் அந்த படகு. अब तुम पुरुषोत्तम बनने के लिए चल रहे हो. இப்போ நம்ம ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறோம்னா, பழசுல இருந்து புதுசை நோக்கி போகிறோம். புருஷோத்தமனாக ஆகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். अच्छा तुम्हारा इस पुरानी दुनिया से लंगर उठ गया है. அப்போ பாருங்கள், நம்மளோட பழைய உலகத்திலிருந்து நம்ம புத்தி என்ற நங்குரம் எடுத்தாச்சு. ஏன்னா இத்தனை காலம் அங்கே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம புத்திங்கிறது அதில் இருந்து எடுத்துட்டோம். தோ ஜஹா ஜா ரகே ஹோ உஸ் கர் கோ ஹி யாத் கர்னா. அப்போ நம்ம எந்த இடத்தை நோக்கி போகிறோமோ அந்த வீட்டை தானே நம்ம நினைக்கணும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? சாந்திதாம வீட்டுக்கு போகிறோம். அப்போ சாந்திதாமம் என்ற அந்த ஆத்மாவுடைய வீட்டை நம்ம நினைக்கணும் இல்லையா? பாபா ने कहा है मेरे को याद करने से துமாரி கட்டு உத்தரேகி. பாபா கூட என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீங்கள் நினைவு செய்ததுனால தான் உங்களோட பாவக்கரை என்ற துரு நீங்கி கொண்டே இருக்கும். யாத்தோ ஹே யோகபல் யாத்தோ சஜாயே. ரெண்டே வழி தான். ஒன்றோ யோக பலத்தில் கணக்கு கிளியர் பண்ணுறோம், இல்லாட்டினா தண்டனையினுடைய பலத்தால் அதை கிளியர் பண்ணுறோம். ஹரே காத்மா பவித்ரத்தோ ஜரூர் பன்னி ஹே. நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் அவசியம் என்ன ஆகணும்? தூய்மையாக ஆக வேண்டும். பவித்ர பன்னனே பிகர் வாபஸ் தோ கோய் ஜானகே சக்தே. தூய்மை என்ற தன்மை அடையாமல் யாரும் தன்னோட வீடு, சொந்த வீட்டுக்கு போக முடியாது. சபுக்கோ அப்பனா அப்பனா பாட்டு மில்லா ஹுவா ஹே. ட்ராமாவில் எல்லாருக்குமே பாருங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம். அவரவருக்குரிய பாட்டுங்கிறது கிடச்சிருக்கு. பாபா கௌத்தே ஹே ஏ ஹே துமாரா அந்திம் ஜென்மம். பாபா என்ன சொல்கிறாங்க? குழந்தை, இதுதான் உன்னோட கடைசி ஜென்மம். மனுஷ கஹத்தே ஹே கலியுக அர்ஜுன் சோட்டா பச்சா ஹே. மனிதர்கள் சொல்கிறாங்க, கலியுகங்கிறது இப்போ பார்த்தா எப்படி இருக்கான்? சின்னஞ்சிறு ஒரு குழந்தையாத்தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க கலியுகத்தை பற்றி. கோயா மனுஷி அபி இஸ்ஸே பி அவர் துக்கி ஹோங்கே. உண்மையிலேயே அது குழந்தை கிடையாது, அவங்க சொல்கிறது அது போல. ஆனால் இப்படி சொல்கிறதுனால மனிதர்கள் மேலும் மேலும் துக்கம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ये संगम युगी ब्राह्मण तुम समझते हो ये दुखदाम तो अभी खत्म होना है. இப்போ நம்மளை கேட்கணும், நம்ம யார்? நம்ம சங்கமிக பிராமணன். ஒவ்வொருத்தரும் தன்னோட சுமானத்தை நினைக்கணும். நான் யார், எங்கே இருக்கிறேன்? சங்கமிக பிராமணன் என்று தன்னை நினைக்கிறோம்.
அப்போ அதனுடைய விளைவு என்னென்னா, இந்த துக்க உலகம் சீக்கிரம் இப்போ முடியக்கூடியது. இது நமக்கு புத்திக்கு டச் ஆகுது. ஆச்சா பாபா தீரஜ் தேத்தே ஹே, ஆறுதல் கொடுக்குறாரு பாபா. कल्प पहले बाबा ने कहा था, मामे को मुझे याद करो तो पापों की कट उतर जाएगी. கல்ப முன்பு கூட பாபா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க, மாமேக்கும் யாது கரோ, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ பாவக்கரை என்பது விலகிவிடும்ட்டு சொன்னார். எத்தனை விதமாக பாபா நமக்கு இன்புட் கொடுக்குறாரு. ஏமை கேரண்டி கர்த்தாகும். நினைவு என்ற பலத்தை தவிர ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற வேறு மார்க்கமே கிடையாது. அதனால தான் பாபா திரும்ப திரும்ப பக்கா பண்ணுறாரு. குழந்தை முயற்சி செய், என்னை நினைவு செய் அப்படின்ட்டு அன்பாக சொல்கிறாரு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அப்போ குழந்தை எப்படி நீ நினச்சாதான் அந்த உன்னத நிலைக்கு போக முடியுங்கிறாரு. அப்போ பாபா எவ்வளோ ஆறுதல் கொடுக்குறாரு, தைரியத்தை ஏற்படுத்துகிறாரு. நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன்ட்டு கேரண்டி கூட கொடுக்குறாரு. ये भी समझाते हैं कलियुग का विनाश जरूर होना है. கலியுகத்தோட விநாசம் என்பது நிகழக்கூடிய ஒன்று தான். சத்தியம் என்பது அவசியம் வரப்போகுது. अच्छा खातरी मिलती है बच्चों को निश्चय भी है. அப்போ பாருங்க, பாபா கேரண்டி செய்கிறேன்ட்டார். அப்போ கலியுகம் என்பது சீக்கிரம் என்ன ஆகக்கூடியது, விநாசம் நடந்தே தீரும். சத்தியம் என்பது அவசியம் வந்தே தீரும். அப்போ அதனால் பாருங்கள், மிகப்பெரிய ட்ரீட் கிடைக்கிறது, விருந்துபசோரம்ங்கிறது கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கைங்கிறது இருக்குது. பரந்து யாது ந டஹர்னே கே காரன் கோயி விக்ரம் கர் லேத்தே ஹே. நமக்கு எல்லாமே தெரியுது. இப்போ யாரையுமே கேளுங்களே, ஞானம் கேட்டால் தெரியும்னு தான் சொல்லுவாங்க, தெரியலன்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் முக்கியமான ப்ராக்டிஸ் என்ன, நினைவு. அப்போ குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுது, நினைவுங்கிற சக்தி நிலைக்காததுனால என்ன ஆகுது, ஏதாவது ஒரு தவறு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த தவறு எப்படி இருக்குன்னா விக்ரமாவாயிடுது. कहते हैं बाबा क्रोध आ जाता है. अच्छा इसको भी भूत कहा जाता है. இப்போ பாபா இன்ட்ரெஸ்டிங் விஷயமெல்லாம் சொல்கிறார் பாருங்க. குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா எனக்கு கோவம் வந்துடுச்சு பாபான்ட்டு. அப்போ குரோதத்தை பாபா எந்த கணக்கில் சொல்கிறார், அதுதான் பூதம். 5 பூத் துக்க தேத்தே ஹே இஸ் ராவண ராஜ்யமே. அந்த 5 விகாரம் என்ற பூதம் இந்த ராவண ராஜ்யத்தில் என்ன பண்ணுதா, துக்கம்தான் கொடுத்துட்ருக்கு. अच्छा ये तो पिछाड़ी का हिसाब किताब भी चुक्तु करना है. அப்போ இறுதி நேரத்தில் வரக்கூடிய கணக்கு வழக்கு எல்லாமே நம்ம இப்போ நீக்கி ஆகணும். अच्छा बाबा कहते हैं जिनको आगे कभी काम विकार नहीं सताता उनको भी बीमारी एमर्ज हो जाती है. யாருக்கெல்லாம் பாபா சொல்கிறாரு, முந்தியெல்லாம் காம விகாரம் துன்புறுத்தாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு கூட அந்த நோயானது எமர்ஜ் ஆகுது. விகாரம்னா என்னென்னு தெரியாது, விகாரத்தினுடைய டேஸ்ட் இருக்காது. அப்படி இருந்த பக்கா குழந்தைகளை கூட மாயா விட மாட்டேங்கிறது. अच्छा क्या कहते हैं आगे तो ऐसा विकल्प जिनको आगे काम विकार नहीं सताता था इनको भी बीमारी एमर्ज हो जाती है. ये तो पिछाड़ी का हिसाब किताबी चुक्त करना पड़ता है. இதைத்தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பூதம் என்று சொல்கிறது. பாபா எனக்கு கோவம் வந்துச்சு சொல்கிறாங்க இல்லையா, கோவம் வந்துச்சுன்னா அர்த்தம் என்ன, பூதம் பிரவேசம் ஆயிடுச்சு. 5 பூதம் துக்கம் கொடுக்குது ராவண ராஜ்யத்தில். இதெல்லாம் பிற்காலத்தில் கணக்கு வழக்கு என்பது நம்ம நீக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, முந்தைய காலமெல்லாம் எனக்கு காம விகாரம் துன்புறுத்தலை, ஆனால் இப்போ அந்த நோய் எமர்ஜ் ஆயிடுச்சுன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட விகல்பம் இது நாள் வரைக்கும் வந்ததில்லை, ஆனால் இப்போ மட்டும் ஏன் எனக்கு அசுத்த எண்ணம் அசுத்த ஆசைகள் வருது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இதுதான் ஞானம். अच्छा ज्ञान सारी बीमारी को बाहर निकलता है. ஆத்மால மறைந்திருக்கக்கூடிய நோய்களை ஞானமானது என்ன பண்ணுது, எல்லாம் அப்படி உள்ளே போயிட்டு மருந்து உள்ளே போகிறப்ப நோயெல்லாம் என்ன ஆகுது, வெளியில் வருது. अच्छा भक्ति सारी बीमारी को नहीं निकालती. இப்போ பக்தியில் விஸ்தாரமாக தான் பண்ணுறாங்க, விதவிதமான பக்தி பண்ணுறாங்க, ஆனால் அதனால் எந்த ஒரு நோயும் போகிறது கிடையாது. अच्छा क्या होता है, அது அசுத்தமான விகாரி உலகம் கலியுகங்கிறது. அப்போ 100% உலகத்தில் என்ன இருக்குன்னா அசுத்தம் தான் இருக்குது, சுத்தமே கிடையாது.
100% पति से फिर 100% पावन होना. 100% पतित நிலையில் இருந்து 100% என்ன ஆகணும்? தூய்மையான ஆத்மா ஆகணும். अच्छा 100% भ्रष्टाचारी से 100% पावन श्रेष्ठाचारी दुनिया बननी है. அப்போ இந்த உலகத்தோட நிலைமை கூட என்ன? 100% மிக மோசமாக இருக்கிற இந்த உலகத்தில் இருந்து அதே 100% இப்போ என்ன ஆகக்கூடியது? தூய்மையான श्रेष्ठமான पवित्र உலகமாக ஆகக்கூடியது. अच्छा बाबा कहते हैं मैं आया हूँ तुम बच्चों को शांतिधाम सुखधाम ले चलने के लिए. நம்மளை பார்த்து பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, குழந்தைகளே நான் உங்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்திருக்கிறேன். எந்த வீட்டுக்கு? பாபா சொல்கிறாரு, சுகதாமத்திற்கு நம்மளை அழைச்சிட்டு போகத்தான் பாபா வந்திருக்கார். அப்போ என்ன நினையுங்க, சிருஷ்டி சக்கரத்தை சுத்தங்காட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. எந்த விதமான விக்ரமத்தை இனிமேல் செஞ்சிடாதீங்க. ஜோ குண் இன் தேவதா ஓமே ஹே ஐசே குண் தாரன் கர்னா ஹே. எந்த குணம் தேவதைகள் கிட்ட இருக்கு அந்த குணங்களை தனக்குள் கடைப்பிடிங்க. அச்சா பாபா கோய் தக்லீஃப் நஹி தேத்தே. பாபா ஏதாச்சும் கஷ்டம் கொடுக்குறாரா? பாருங்கள் எவ்வளோ அன்பாக கொடுக்குறாரு, ஈஸியாக கொடுக்குறாரு. எல்லாமே நம்ம சூட்சுமத்தினுடைய விஷயம். ஹோம்ஒர்க்கெல்லாம் பாபா அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. அதனால் பாருங்கள், பாபா கேட்குறாங்க, கோய் பி விக்ரம் நஹி கரோ. இப்போ எந்த விக்ரமத்தை செய்யாதீங்க. ஜோ குண் இன் தேவதாவோ மே ஹே ஐசே குண் தாரன் கர்னா ஹே. தேவதைகளுக்குள்ளார என்ன குணாதிசயம் இருக்கு அந்த குணங்களை நாம் தனக்குள் கடைபிடிக்க வேண்டும், தாரணைப்படுத்த வேண்டும். பாபா கோய் தக்லீஃப் நஹி தேத்தே. அதுக்காக பாபா எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கல. வேறு ஏதாச்சும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு எதுவும் சொல்கிறாரா? கிடையாது. எவ்வளோ ஈஸியாக தானே கொடுக்குறாரு. இப்போ குழந்தை எந்த விக்ரமத்தை செய்யாத. अच्छा जो गुण देवता वो में है ऐसे गुण धारण करना है. எந்த குணம் தேவதைகளுக்குள்ளார இருக்கு அந்த குணங்களை நம்ம என்ன செய்யணும்? தனக்குள்ளார தாரணை ஆக்கிட்டே வரணும். தேவதைக்குள்ளார இருக்கிற குணத்தை நம்ம தனக்குள் கொண்டு வரணும். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப பயிற்சிக்குரிய ஒரு விஷயம். பாபா கேட்குறாங்க பாருங்க, कोई कोई घरों में भी ஈவில் ஸ்பிரிட் ஹோத்தி ஹே தோ ஆग लगा देती है. சில பேருக்குள்ளார சில குடும்பத்தில் பார்க்குறப்ப ஈவில் ஸ்பிரிட் என்ட்ராகுது. அந்த ஸ்பிரிட் என்ட்ராச்சுன்னா என்ன பண்ணோம்? வீட்டை கூட எரிச்சிடும், நிறைய தீங்கிழைக்கும். ஈசவே மனுஷகே சப் ஈவில் ஹேனா. அதை சொல்லிட்டு என்ன வர்ணனை பண்ணுறாரு பாருங்களேன். நீங்கள் எல்லாம் இந்த நேரம் உலகத்தில் மனிதனோட வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா ஈவிலாக தான் இருக்குது. ஈவில்னா என்ன? 5 விகாரம், காம குரோத லோபமோக அகங்காரம் என்ற அந்த கெட்ட குணங்களை வர்ணிக்கிறப்பவும் அதையும் ஈவில்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதுதான் என்ன பண்ணுது, இன்றைக்கி எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கு. அப்போ பாபா என்ன கேட்குறாங்க, कोई कोई घरों में भी ஈவில் சொல் ஹோத்தி ஹே தோ ஆग लगा देती. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட சோல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா அந்த வீட்டுக்கே தீ வச்சிடும், நஷ்டத்தை உண்டாக்கும். அப்போ இந்த நேரம் மனிதனே இவில தான் இருக்கிறாங்க. அச்சா ஸ்தூல் மேபி கரும்போகு ஹோத்தாகி. ஸ்தூலத்தில் கூட பார்த்திங்கன்னா கர்ம வினை அனுபவிக்கிற மாதிரி வரும். ஆத்மா ஏகுதோக்கு துக்கு தேத்தியே சரீர் துவாரா. அப்போ என்ன சொல்ல வர்றாருனா, இன்றைக்கி உலகத்தோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஆத்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுது, உடல் மூலமாகத்தான் அந்த துக்கத்தை கொடுத்துட்ருக்கு. சரீரமே இல்லை என்றால் எப்படி துக்கம் அடையும், எப்படி துக்கம் கொடுக்கப்படும்? अच्छा बच्चों ने देखा है जिसको गोस्ट कहते हैं वो सफ़ेद छाया मुवाफिक देखने में आते हैं. இப்போ பாபா அந்தாவியை பற்றி சொன்னார் இல்லையா? இப்போ கோஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று கண்ணுக்கு தெரிகிற கோஸ்ட்டு, கண்ணுக்கு தெரியாத கோஸ்ட்டு. 2 விதமான விஷயத்தை பாபா சொல்ல வராரு. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பாபா நமக்கு. இந்த உலகத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரின்ட்டு சொல்லிட்டார் நம்மளை. அதாவது அது எப்படி இருக்குமா பார்க்குறதுக்கே கோஸ்ட்னு சொல்கிறப்ப அது எப்படிலாம் ஒரு தாக்கத்தை துக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸ்தூலத்தில் கர்ம வினையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆத்மா ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான். ஒன்று உடல் ரீதியாக கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா சரீரமே இல்லைனாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோஸ்ட் துக்கம் கொடுக்கும். अच्छा बच्चों ने देखा है जिसको गोस्ट कहते हैं वो सफ़ेद छाया मुवाफिक देखने में आती है. இப்போ குழந்தைங்க நம்மளே பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்னா
எதை வந்து நம்ம கோஸ்ட்டு சொல்கிறோம்னா பார்க்குறதுக்கு ஒயிட் ஷேடோவாக இருக்கும். அப்போ அது வந்து அதைத்தான் வந்து கோஸ்ட்டுன்ட்டு சொல்கிறது. परंतु उनका कुछ ख्याल नहीं करना होता है. அதை பற்றிலாம் நம்ம திங்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. क्योंकि तुम जितना बाप को याद करेंगे उतना ये सब खत्म होते जाएंगे. எவ்வளோ பாபாவை நம்ம மனமுருகி நினைக்கிறோம், அன்பாக நினைக்கிறோம், அப்போ இந்த குறைகள் பலகீனம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆச்சா ஏவி ஹிசாபு கிதாப் ஹேனா, இது கூட என்னென்னா நம்மளோட ஒரு விதமான கணக்கு வந்து முடியுது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை. अच्छा घर में बच्चियाँ कहती है हम पवित्र रहना चाहती है. இப்போ அடுத்த விஷயத்துக்கு பாபா வர்றாங்க. குடும்பத்தில் பெண் குழந்தைகளும் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ விரும்புகிறோன்ட்டு. ஆச்சா ஏ ஆத்மா கௌதி ஹே, அப்படி சொல்கிறது எதுனா அந்த குழந்தை சொல்கிறது இல்லை, அவங்களுக்குள்ளார இருக்கிற ஆத்மா தான் பேசுது. ஆச்சா அவர் ஜின்மே ஏ கியான் நகி ஹே ஓ கௌதி ஹே பவித்ர நகி பனோ. ஆனால் இதே பாருங்கள், யாருடைய ஆத்மாவில் இந்த உன்னதமான ஞானம் இல்லை, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தூய்மை ஆகாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தூய்மை ஆகுன்ட்டு சொல்கிறது யார், தூய்மை ஆகாதேன்ட்டு சொல்கிறது யார், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல சண்டை தான் நடக்கும். அதனால் எத்தனை வந்து உபத்திரவங்கள் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுறது. அப்போ தும் பவித்திர ஆத்மா பனு ரகே ஹோ. ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்கிறோம், தூய்மையான ஆத்மாவாக ஆகிட்டே இருக்கிறோம். ஆச்சா ஓ ஹே அப்பவித்திர. அப்போ உலகத்தில் மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா அப்பவித்திர வாழ்க்கை, அதனால தான் துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து ஆத்மா தானே வந்து முக்கியமானது. இன்கோ கஹா ஜாத்தா ஹே ஈவில் ஆத்மா. அதே நேரத்தில் அதுக்கு என்ன பேர் சொல்லப்படுதுன்னா ஈவில் ஆத்மான்ட்டு சொல்கிறது. இவில் ஆத்மானா கேட்டிருக்கோம் இல்லையா, இவில்னாலும் கோஸ்ட்டுனாலும் அதை என்ன பண்ணும், ஏதாச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சரீர் சேபி தோ பிகர் சரீர் பி துக்கு தேத்தே ஹே. உடல் இருந்தாலும் உடல் ரீதியில் பிரவேசமாயிட்டு துக்கம் கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சரீரம் இல்லாமல் கூட அந்த கோஸ்ட் என்ன பண்ணும்னா ஏதாச்சும் வந்து கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்ல வர்றாரு பாபா, ஞானம்ங்கிறது ரொம்ப சுலபம். சோதசன் சக்கரதாரி பண்ணுனா. அப்போ ஞானம் என்ற அலங்காரத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், சுதர்சன சக்கரதாரி ஆகுங்க. ஆச்சா பாக்கி முக்கிய ஹே பவித்திரதாக்கி பாத். மற்றபடி முக்கியமான விஷயங்கிறது என்ன, தூய்மையினுடைய விஷயந்தான். ஆச்சா இஸ்கேலியே பாபாக்கோ குஷி சே யாத் கர்னா ஹே. அப்போ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா பாபாவை ரொம்ப ரொம்ப அன்பாக சந்தோஷமாக நம்ம நினைவு செய்யணும். அன்பாக நம்ம நினைக்கணும். ஏன்னா இந்த நேரம் உலகத்தில் ராவணன்ட்டு யாரை சொல்கிறோம், அந்த ராவணன் கூட எப்படி இருக்கிறான்னா, பாபா இன்னைக்கு ராவணனை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறாரு, ஈவில் கஹெங்கேனா. அதை கூட வந்து ஈவில்னு சொல்லுவாங்க தானே. ஏன்னா இது தமோ பிரதான உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு இவ்விழா தான் இருக்கிறாங்க. अच्छा एक दो से अनेक प्रकार के दुख पाते रहते हैं. அப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அநேக விதமான துக்கத்தை அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. துக்க உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த தப்பான காரியம் பண்ணுறப்ப துக்கம்தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஈவில்னா யாரை சொல்கிறோம்னா பதீத் ஆத்மாவை தான், விகாரி ஆத்மாவை தான் வந்து ஈவில்ட்டு சொல்லப்படுது. ஆச்சா பதீத் ஆத்மா में 5 विकार उनके பிரகாஷ் கே ஹோதே ஹே. இப்போ பதீத் ஆத்மா அப்படின்னு சொன்னாலே பதீத் ஆத்மாவில் என்ன இருக்குது, 5 விகாரம். பதீத் ஆத்மாவில் அந்த 5 விகாரம் என்ன எப்படி இருக்குன்னா விதவிதமாக இருக்குது. ஆத்மாவில் பர்சன்டேஜ் கூட இருக்கலாம், கம்மி இருக்கலாம். அப்போ அதை கூட பாபா நமக்கு புரிய வைக்கிறார் அழகா. கோயமே விகார்க்கே ஆதத்துக்கே. சில பேருடைய ஆத்மாவில் எப்படி இருக்குன்னா விகாரம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, அப்படி விகாரத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு பழக்கம். சில பேருக்குள்ளார என்ன இருக்கும்னா கோபப்படக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா தங்கு கருணைக்கு ஆதத்து ஹைன்ட்டார், அடுத்தவங்கள துன்புறுத்தக்கூடிய காரியம் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து துன்புறுத்தணும், டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இதெல்லாம் செய்வாங்க. கோயுமே நுக்சான் கருணைக்கே ஆதத்து ஒத்திகை. வெரைட்டி குழந்தைங்க, பாபா குழந்தைங்க கூட. அப்போ சில பேர் பார்த்தா எப்படி இருக்கிறாங்கன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களா, நுக்சான் கருணைக்கு ஆதத்து, அதாவது நஷ்டத்தை தழுவக்கூடிய விஷயங்கிறது ஒரு பழக்கமாக ஆயிடுது. கோயுமே விகார்க்கு ஆதத்து ஹோகித்தோ. அதுக்கு தான் பாபா திரும்பவும் சொல்கிறாரு, சில பேர்கிட்ட விகாரம் என்பது பழக்கமாக ஆத்மாவில் இருந்துச்சுன்னா அந்த விகாரம் கிடைக்கலன்னு உடனே அவங்களுக்கு டக்குன்னு என்ன வரும்,
விகாரத்தோட ஆசை அவங்களுக்கு நடக்கலைன்னா அவங்களுக்கு என்ன வரும்? டக்குன்னு கோவம் வருமா இல்லையா? அப்போ கோபம் என்ற பூதத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்க. துனியாகே ஐசிக்கு, இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? தோ பாப் ஆக்கர் தீரஜ் தேத்தே ஹே. பாபா தானே வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்குறாரு. என்ன சொல்லி ஆறுதல் கொடுக்குறாரு? ஹே ஆத்மாக்களே, குழந்தைகளே, தைரியமாக இருங்க, என்ன நினைவு பண்ணிகிட்டே இருங்க, தெய்வீக குணங்களை தனக்குள் தாரணை படுத்தி கொண்டே இருங்கன்ட்டு பாபா திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஐசே பி நஹி கஹ்தே கி தந்தே ஆதி நஹி கரோ. உங்கள் குடும்பத்தை கவனிங்க, நிர்வாகம் பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து பாபா என்ன இன்னொரு விஷயமும் புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னா, வேலையே செய்யாதேன்ட்டு அவர் சொல்லலை. இப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், மிலிட்ரியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, யுத்த காலத்துக்கு போய் தான் ஆகணும். மிலிட்ரினாலே அர்த்தம் என்ன? அந்த டிசிப்ளின் சிஸ்டத்தில் இருப்பாங்க. எப்போ எந்த நேரம் ஆர்டர் கிடைக்குதோ அதை செயல்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அதுபோல் நம்மளும் வந்து யார்? மிலிட்ரி தானே. अच्छा उन्हों को भी कहा जाता है शिव बाबा को याद करो. அந்த மிலிட்ரியில் போகிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவ பாபா நினைவு பண்ணிட்டு. இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இதுவே அவங்களோட பழக்கமாகவே அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விகார் கி ஆதத்து ஹோகி தோ. ஒரு ஆத்மாவை எடுத்துக்கோங்க, அவங்கக்கிட்ட விகாரம்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அதுவே வந்து அந்த ஆத்மாவில் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங்கான பழக்கமாக இருக்கும். அது கிடைக்கலன்னா உடனே அடுத்த லெவலில் அவங்க எங்கே போயிடுறாங்க? கோபத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அப்போ துன்புறுத்துறாங்க. இந்த உலகமே இப்படி தான்ட்டார். அதனால தான் பாபா வந்து ஆறுதல் கொடுக்குறாரு. ஹே ஆத்மாக்களே, குழந்தைகளே, பொறுமையாக இருங்க, தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்கட்டு பாபா ஆறுதல் கொடுக்குறாரு. அதே நேரம் என்ன பண்ணணும்? தைரியத்தை வளர்க்க வேண்டும் என்றால் டபுள் லைட்டாக நம்ம இருக்கணும்னாலும் என்ன பண்ணணும்? பாபா நினைவு அதிகம் செய்ய வேண்டும். அதிக நினைவு செஞ்சால் தான் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். நம்ம முயற்சியே பண்ணாமல் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்ன்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது. அவர் சொல்கிறத நம்ம ஒபே பண்ணி வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாலே எல்லா மாற்றங்களும் வந்துடும். இந்த உலகமே இன்றைக்கி இப்படித்தான் இருக்குது. பாபா வந்து தைரியம் கொடுக்குறாரு. என்ன ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைகளை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, என்ன நீங்கள் ஞாபகம் பண்ணிகிட்டே இருந்தால் தான், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐசே பி நஹி கஹ்தே தந்தா ஆதி நஹி கரோ. அவர் சொல்கிறது வந்து நம்ம முழுசாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீ வேலை செய்கிறத விட்டுடுன்ட்டு அவர் சொல்லவே இல்லை. வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணணும்? வேலைக்கு போய்த்தானே ஆகணும். ஜெய்சே மிலிட்ரி வாலம் கொத்து லடாயுமே ஜானா படுத்தா. இப்போ மிலிட்ரியில் இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மிலிட்ரியில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எங்கே போவாங்க? அவங்களும் யுத்தம் பண்ண என்ன பண்ணணும்? போய்த்தானே ஆகணும். யுத்த மைதானத்துக்கு. அதனால தான் அவங்களுக்கு என்ன மகா வாக்கியம் சொல்லியிருக்கேன்னா, மன்மனா பவ், மனதினால் என் ஒருவனை நினைவு செய் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. மன்மனா பவாங்கிற ஒரே மகா மந்திரம். அந்த மந்திரத்தில் பாருங்கள் எவ்வளோ சக்தி இருக்குன்ட்டு. ஆகையினால பாபா சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி, அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எந்த ஃபீல்டுலனாலும் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஸ்ரீபாபாவோட நினைவில் இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கீதையினுடைய அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, யுத்த மைதானத்தில் இருந்தால் நாம் சொர்க்கம் போகலாம். இதுதான் அந்த கீதையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ யுத்த மைதானம்னா அவங்க ஸ்தூல யுத்த மைதானம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிலிட்ரி பீப்புளெல்லாம் வந்து யுத்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக போர் புரியுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது தெரியாது. எந்த மைதானம்? அவங்க சொல்கிறது ஸ்தூல மைதானம், நமக்கு தான் தெரியும் சூக்ஷ்மோன்ட்டு. இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால் சிவ பாபா நினைவு செய்யுங்க. ஒரு சிவ பாபா மட்டும் நம்ம நினைவு செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம். யாரெல்லாம் வர்றாங்க இந்த உலகத்தில், ஃபிர் ஜாக்கர் பத்தித் பன்தே ஹே தோவே சொர்க்கமே ஜரூர் ஆயேங்கே. யாரெல்லாம் வர்றாங்கன்னா அர்த்தம் என்ன? சத்தியுகத்தில் இருந்து எந்த ஆத்மா நடிக்க வந்துட்டுருக்கு, இப்போ வரைக்கும் பாவனத்தன்மையிலிருந்து பத்தீத்தாகுது, மறுபடி வந்து என்ன பண்ணோம்? ஸ்ரீ பாபா நினைக்கிறதுனால பாவனமாகும். பத்தீத்த நிலை அடைந்தாலும் முயற்சி செஞ்சு தூய்மை ஆகிறதுனால அந்த ஆத்மா கண்டிப்பாக சொர்க்கம் வரும்.
சஜாயே காக்கர் பாவன் பன்கர் ஃபிர் भी ஆயங்கே ஜரூர். சில பேர் நினைவு பலத்தில் தன்னை சரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தண்டனையினுடைய பலம், தண்டனை பெற்று அந்த நிலைக்கு வர்றாங்க, தூய்மை என்ற நிலைக்கு. ஆக மொத்தம் பாபா எப்படி இருக்காருன்னா ரஹம்தில். ரஹம்தில்னா என்னன்னா கருணை உள்ளத்தவர். தன் குழந்தைங்க மேலே ரொம்ப கருணை காட்டுறாரு பாபா. பாபா சம்ஜாத்தே கோயி விக்ரம் நா கரோ. குழந்தைகளே, எந்த விக்ரமத்தை செய்யாத, விக்ரமத்தை செய்யாதேன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். அப்போ தான் விக்ரமா ஜீத் ஆகலாம். ஏ லக்ஷ்மி நாராயண் விக்ரமா ஜீத் ஹேனா. லக்ஷ்மி நாராயணா எப்படி இருக்கிறாங்க, விக்ரமத்தை வென்றவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. ஃபிர் ராவண ராஜ்யமே விக்ரமி பன் ஜாத்தே ஹே. அப்போ லக்ஷ்மி நாராயணா என்ற ஸ்டேஜ் விக்ரமத்தை வென்ற நிலை. ராவண ராஜ்யத்தில் வரப்போ அந்த ஆத்மா என்ன ஆயிடுது, விக்ரமி, விக்ரமத்தை செய்பவராக ஆகிறார்கள். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா விக்ரம சம்வத் சுரு ஹோத்தா ஹேனா. துவாபரயுகத்திலிருந்து என்ன ஆகும்னா விக்ரம ஆண்டு என்பது ஆரம்பம் ஆகிறது. ஆனால் இதெல்லாம் எந்த மனிதனுக்கும் தெரியாது. நம்ம குழந்தைங்களும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் யார், விக்ரமா ஜீத், விக்ரமத்தை வென்றவர்கள். அதனால தான் விக்ரமா ஜீத் நம்பர் 1 அப்படின்ட்டு அவங்கள சொல்கிறோம். அப்போ நம்பர் 1ல் வரக்கூடிய ஆத்மா கூட என்ன பண்ணுறாங்களா, 2500 वर्ष के बाद விக்ரம சம்வத் சுரு ஹோத்தா ஹே. 2000 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் விக்ரம ஆண்டு என்பது ஆரம்பம் ஆயிடுது. 2500 வருஷம்னா சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்ச உடனே துவாபரயுகம் வருது இல்லையா, அதுதான் விக்ரம சம்வத்துன்ட்டு சொல்கிறோம். இந்த இடத்துல பாபா என்ன சொல்கிறாங்கன்னா மோகஜீத் ராஜா கி கஹானி ஹேனா. மோகத்தை வென்ற ராஜா அப்படின்ட்டு ஒரு ராஜாவோட கதை இருக்கு இல்லையா. பாபா சொல்கிறாங்க மோகத்தை வென்றால்தான் ராஜாங்கிற அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். நஷ்ட மோகா பனு. ஏன்னா நமக்கு கடைசி பேப்பர் அதுதான். அந்த மோகம்ங்கிறது எதுலெல்லாம் இருக்குது, உறவுகள் மேலே இருக்கா, தேகத்தில் இருக்கா, பொருள் மேலே இருக்கா, தெரிஞ்சுக்கணும். மோகத்தை ஜெயிக்கணும். அப்போ மோகத்தை ஜெயிச்சாதான் நம்பர் 1. அதனால தான் சொல்கிறாங்க பாவங்கள் அழியும். என்னை நினைக்க நினைக்க தான் அந்த பாவங்கள் எல்லாம் அழியும்ட்டார். நம்ம என்ன கொஞ்சம் நஞ்சமாக பாவம் பண்ணோம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை வருஷம் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். யார் 2500 வருடத்தில் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பாவத்தோட கணக்கு பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா 50 வருஷம் 60 வருஷத்தில் நீங்கள் தன்னை சதோ பிரதானம் ஆக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ளார 2500 வருடத்தினுடைய பாவத்தை என்ன பண்ண முடியுமா, போக்க முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் அதை போக்க முடியும், அது தெரியணும்ல. யோக பலம்ங்கிறது வேணும். யோக பலம் இருந்தால் உடனே போயிடும். அகர் யோக பல் நகி ஹோகா தோ ஃபிர் நம்பர் பீச்சே ஹோ ஜாயேங்கே. இவ்வளோலாம் பாபா சொல்கிறாரு. ஒருவேளை யோக பலமே நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்பர் பின்னாடி போயிடுவோம். மாலா தோ பகுத்து படி ஹேனா. ஏன்னா இந்த மாலை என்பது மிக பெரிது இல்லையா. பாரத் கி மாலா தோ காஸ் ஹே. அதில் குறிப்பாக பாரத தேசத்தினுடைய மாலைங்கிறது இருக்குது. இந்த பாரத தேசத்தினுடைய மாலைன்னா பாரதவாசி குழந்தைங்க, இதை வச்சு தான் முழு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கிய விஷயம் என்னென்னா பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கவனத்தில், பச்சே இஸ்மே முக்கிய பாத் ஹே யாத் கி யாத்ரா அவர் கோய் தக்லீஃப் நகி. நினைவு யாத்திரை தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் வேறு எந்த கஷ்டமும் கிடையாதுன்ட்டார். அச்சா பக்தி மேத்தோ அநேகம் சே புத்தியோக லகாத்தே ஹே. பக்தி மார்க்கத்தில் எத்தனை பேர்கிட்ட புத்தியோகத்தை செலுத்துகிறாங்க, எத்தனை பேருனா யாரெல்லாம் மூர்த்தி, யாருக்கு யாரை பிடிக்கும், அப்படி பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, புத்தியை இணைக்கிறாங்க வெளி விஷயத்தில். ஏ சப் ஹை ரச்சனா. எந்த மூர்த்தி பிடிக்குமோ அந்த மூர்த்தியை தானே நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாரு பாபா, இதெல்லாம் உங்களோட படைப்பு. உன்கி யாத் சே கிசி கபி கல்யாண் நகி ஹோகா. படைப்பை நாம் நினைக்கிறதுனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடைக்காது. பாபா கவுத்தி ஹே கிசி கோபு யாது நகி கரோ. அதனால் இந்த இடத்துல பல முறை பாபா பக்கா பண்ணுறார் நம்மளை, குழந்தைகளே என்னை மட்டும் நினையுங்க, வேறு யாரையும் நினைக்காதீங்க. எப்படி பக்தி மார்க்கத்தில் கூட நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பக்தி பண்ணி வந்திருந்தோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் தான் பிற்காலத்தில் என்ன பண்ணணும், என் குழந்தை ஆகிறீங்கன்னா என்னை நினைக்கணும். ஆச்சா பாபா கித்தனா கிளியர் சம்ஜாத்தி. இந்த மாதிரி விஷயம்லாம் எவ்வளோ கிளியராக தான் புரிய வைக்கிறாரு. ஒரு காலம் நம்மளும் தெரியாமல் தான் இருந்தோம், இப்போ நமக்கு ஞானம் கிடச்சிருக்கு. பாபா சொல்கிறாங்க மற்ற சங்கு மற்ற தொடர்பு எல்லாத்தையும் நீக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணுங்க.
மற்ற தொடர்புனா எங்கெல்லாம் புத்தி இணைஞ்சிருக்கு அது எல்லாத்துல இருந்து துண்டித்து ஒரு பாபா என்ற சங் அந்த தொடர்பில் மட்டும் இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த யோகம் என்னும் நெருப்பில் பாவங்கள் அழியும். இதுதான் நமக்கு ஈஸியான ஒரு வழி. பாபா கேட்குறாரு நம்மளை பார்த்து, குழந்தைகளே பாப்பத்தோ போத் கர்த்தே ஆயிஹோ. நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணோமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம கொஞ்சமாக தான் பண்ணியிருப்போம், நமக்கெல்லாம் அதிகமாக எதுவும் இல்லைன்ட்டு. நீங்கள் நிறைய பாவம் பண்ணி வந்திருக்கீங்கன்ட்டாரு பாபா. ஏன்னா இது பல ஜென்மத்தோட விஷயம் இல்லையா? காம் கட்டாரி சலாத்தே ஹோ, காம விகாரத்தில் போயிருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. முக்கிய விஷயம் காம் கட்டாரி தான். ஏன்னா இது கூட ட்ராமாவில் அப்படித்தான் இருக்குது. अच्छा ऐसे भी नहीं कहेंगे ऐसा ड्रामा क्यों बना. சில பேர் நினைப்பாங்க ஏன் பாபா இந்த மாதிரி ஒரு ட்ராமா படைச்சாருன்ட்டு. அப்படிலாம் நீங்கள் கேட்க முடியாதுன்ட்டார். அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு? கியோன்கி ஏதோ அனாதி கேல். ட்ராமா விளையாட்டு எப்படிப்பட்டதுன்னா அனாதி விளையாட்டு. அனாதி விளையாட்டுன்னா என்ன? இதுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அதான் அனாதி விளையாட்டு. இந்த அனாதி விளையாட்டு எப்படிப்பட்டதுன்னா இதில் எனக்கும் கூட கதாபாத்திரம் இருக்குல்ல. பாபா சொல்கிறார் பாருங்க, எனக்கு கூட பார்ட் இருக்குது. என்னை பார்த்து ட்ராமா எப்போ உருவாச்சு, எப்பொழுது முடிவடையும், இது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம ஆத்மாவில் தான் பதிவாகி இருக்குது. ஆத்மா கி ஜோ பிளேட் ஹே ஓ கபி கிஸ்தி நகி ஹே. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமான பாயிண்டெல்லாம் பாபா டச் பண்ணுறாரு. ஆத்மாங்கிற பிளேட் இருக்கு இல்லையா, ஆத்மாங்கிற பிளேட் எப்பவும் தேயாது. இப்போ எப்படி அந்த காலத்தில் நாடா மாதிரி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி கிராம்ஃபோன் அந்த பிளேட்டு மாதிரி வரும், பெருசாக வரும். அது கூட கீறல் விழுந்து என்ன ஆகிடும்னா அது என்ன ஆகிடும், அந்த ரெக்கார்டெல்லாம் அழிஞ்சிடும், தேயும். ஆனால் இந்த தேய்மானம் என்பது நம்ம ஆத்மாவில் கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, நம்ம ஆத்மாங்கிற பிளேட்டு தேய்றதே கிடையாது. ஏன் தேயாதுன்னா இது அவிநாசி ஆத்மா. ஆத்மா அழிவற்ற சக்தினா அதில் இருக்கிற ரெக்கார்டான பார்ட்டு கூட எப்படி இருக்குன்னா அவிநாசி தான். அடுத்த மூணாவது எது அவிநாசி? ட்ராமாவை கூட நம்ம அவிநாசி என்று தான் சொல்கிறோம். ஆத்மா அவிநாசி, ஆத்மாவில் இருக்கிற பார்ட் அவிநாசி, ட்ராமாங்கிறது கூட அவிநாசி. ஏன்னா பாபா புனர்ஜென்மத்தில் வருவது இல்லை. ஆகையினால என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் ஒஹி ஆக்கர் சபு ராஸ் சம்ஜாத்தே ஹே. புனர்ஜென்மத்தில் வரலன்னா அர்த்தம் என்ன? நம்மளை போல பிறப்பு இறப்பில் வரவில்லை, ஆனாலும் நாடகத்தினுடைய 3 கால ரகசியத்தை புரிய வைக்கிறார். இது பியூட்டி. கோய் பி ஐசா நகி சம்ஜா சக்தே. பாருங்க, பிறப்பு இறப்பில் வராத ஒருவர் படைப்பினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இப்படி யாருமே புரிய வைக்க முடியாது. என்னெல்லாம் சொல்ல முடியாது அவங்களால. பாபாவோட தொழில் என்ன, ஆத்மாவோட தொழில் என்ன, ஒன்றுமே தெரியாது. இந்த நாடக சக்கரம் எப்படி சுற்றுதுங்கிறது கூட தெரியாது உங்களுக்கு. நாடக சக்கரம் எப்படி சுற்றி கொண்டே இருக்குது. இப்போ நம்ம சுற்றி எங்கே நிற்கிறோம்? புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். எப்போ எல்லா மனிதர்களும் உத்தம நிலை அடைகிறார்கள் அப்போ தான் அது முடியும். எது முடியும்? சாந்தி தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாகி என்ன எப்படி இருக்கோம்? உத்தம் பன் ஜாத்திகை. இங்கே எல்லாமே நம்ம கணக்கு முடிச்சு போகிறோம்னா சாந்தி தாமம் வீட்டில் எல்லா ஆத்மாவும் தூய்மையாக உத்தமமாக ஆகிவிடுது. ஏன்னா சாந்தி தாமங்கிற வீடு கூட எப்படி இருக்குன்னா பாவன தாமம். பாவன தாமம்னா பரிசுத்தமான வீடு. அங்கே அபவித்திரம் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. புது உலகம் என்பது கூட தூய்மையான இடம். ஆத்மா மட்டும் வசிக்கிற உலகமும் எப்படி இருக்குது? பாவன ஆத்மாக்கள் வசிக்கிற இடமும் தூய்மையாக தான் இருக்குது. சாந்தி தாமம் புத்தம்புது உலகம் சொர்க்கம் என்பது கூட தூய்மையான உலகம்தான். அங்கேயும் சாந்தி இருக்குது. பிற சரீர் மில்னேசே, அங்கே நமக்கு சரீரம் கிடைக்கிறதுனால நம்ம நடிக்கிறோம். ஹம் ஜான்தி ஹே, இது இப்போ நமக்கு தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் பாட்டு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட வீடு, நம்ம சாந்தியில் இருக்கிறோன்ட்டு. இந்த உலகத்தில் நம்ம நடிக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கமே தும்னே மீறி அவ்ய பிச்சாரி பூஜாக்கி. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எல்லோரும் எனக்கு என்ன பண்ணீங்க? தூய்மையான ஒரு பூஜை தான் பண்ணீங்க. ஒரு அப்பா தான் எல்லான்ட்டு. துக்கி நஹீத்தே, அப்போல்லாம் அவ்வளோ துக்கத்தில் கிடையாது. அபி வியாபிச்சாரி பக்தி மே ஆனே சே ஹி தும் துக்கி பந்த் படேகோ. அப்போ கான்ட்ராஸ்ட் பாருங்கள், புரிஞ்சுக்கணும். ஒரு சிவனை குறித்து பக்தி பண்ண காலத்தில் அப்போல்லாம் அவ்வளோ துக்கங்கிறது எதுவும் இல்லை, இருந்தது கிடையாது. அந்த பக்திங்கிறது பல பேருடைய பக்தி, பல மூர்த்திகளின் வழிபாடு.
கலப்பட பக்தியில் வந்ததுனால தான் நம்ம துக்கத்திற்கு ஆளாகிறோம். अब बाबा कहते हैं देवी गुण धारण करो फिर भी आसुरी गुण क्यों? கேள்வி மேலே கேள்வி தான் கேட்குறாரு. பாருங்க, எப்போ நம்ம கேட்போம், இப்போ அவர் நம்மளை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? தெய்வீக குணத்தை தனக்குள் தாரணை செய்யுங்க. ஆனாலும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அசுர குணத்தை போய் தாரணை பண்ணுறீங்களே. பாபாவை கூப்பிட்டீங்க, வந்து எங்களை தூய்மைப்படுத்துன்ட்டு, அப்புறம் ஏன் வந்து நீங்கள் என்னை வாவான்னு சொல்லிட்டு நீங்கள் பத்தித்தாகிறீங்க? இப்போ அவர் நம்மளை கேட்குறாரு. अच्छा उसमें भी खास काम को जरूर जीतना है. பாருங்க, அந்த விகாரத்தில் 5 விகாரத்தில் காம விகாரத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயிச்சாதான் நீங்கள் ஜெகஜீத் ஆகலாம். மனிதர்கள் பகவானை பற்றி என்ன சொல்கிறாங்க? நீங்களே பூஜை, நீங்களே பூஜாரின்ட்டு அவரை சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறவரை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஐசே பாப்பு கர்த்தை கர்த்தே மகா விகாரி துனியா பன் ஜாதி. இப்படிப்பட்ட தப்பான வதந்திகளை சொல்லி பாவம் பண்ணி மகா விகாரி உலகம் ஆயிடுச்சா இந்த உலகம். கருட புராணத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மோசமான நரகம்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பாம்பு, தேள், பூரா எல்லாம் கடிக்குதுன்ட்டு சொல்லுவாங்க. சாஸ்திரத்தில் எப்படிலாம் வர்ணனை செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குன்ட்டாரு. அச்சா ஏபி பாபா ने समझाया है ये शास्त्र आदि सब भक्ति मार्ग के. இப்போ பாபா என்ன புரிய வைக்கிறாருன்னா, இந்த சாஸ்திரம் படிக்கிறது இதெல்லாமே கூட பக்தி மார்க்கத்தின் விஷயம்ட்டு புரிய வைக்கிறாரு. சரி, இவ்வளோலாம் சாஸ்திரம் படிக்கிறாங்களே, யாராச்சும் தூய்மையானாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்சே கோய் பி மேரி சாத் நஹி மில்தே. சாஸ்திரத்தின் விஷயங்களை படித்து என்னதான் அதை மனப்பாடம் பண்ணாலும் என்னை யாரும் சந்திக்கிறது இல்லை, அடைகிறதே இல்லைன்ட்டார் ஒரே வார்த்தையில். இதெல்லாம் படித்த அப்போ என்ன தான் ஆகுது? அவருக்கே தமோ பிரதான் பண்படைகோ. இருக்க ஆத்மா என்ன ஆகுதுன்னா கீழே தான் இறங்குது, தமோ பிரதான தன்மையை அடையுது. அதனால தான் பாபா வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, வாங்க தூய்மைப்படுத்துங்கன்ட்டு. அப்போ உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? பதீத்தமாக தானே இருக்குது. மனுஷத்தை குச்சுபி சமஜத்தே நகே. இதெல்லாம் எந்த மனிதர்களும் புரிஞ்சுக்கலேன்ட்டாரு. ஜோ நிச்சய புத்தி ஹே ஓ தோ விஜயி ஹோ ஜாத்தே. நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்க தான் என்ன ஆகுறாங்கன்னா வெற்றியாளன் ஆகிறார்கள். ராவன் பர் விஜய் பார்க்க ராமராஜ்யமே ஆஜாத்தே. ராவணன் மீது வெற்றி அடைஞ்சு எங்கே வராங்களா? ராமராஜ்யத்தில் வர்றாங்க. பாபா சொல்கிறாரு, காம விகாரத்தின் மீது வெற்றி அடையுங்க. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி எவ்வளோ கூச்சல் குழப்பம். காத்தே ஹே அமிர்தச்சோடு விசுக்கோ கியும் காத்தே ஹோ. ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், அமிர்தத்தை பருகிறத விட்டுட்டு ஏன் விஷத்தை வந்து சாப்பிட்றீங்கன்ட்டு. அமிர்த நாம் சுன்கர் சமஸ்தே. இப்போ அமிர்தம் என்ற வார்த்தைக்கு டெஃபினிஷனும் கொடுக்குறாரு. அமிர்தம் என்ற பெயரை கேட்டால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கௌமுக்குசே அமிர்த நிகழ்த்தாகே. ஏன்னா பக்தி மார்க்க கதை இருக்கு இல்லையா, கௌமுக்குங்கிற இடத்துல பசுவோட வாயில இருந்து அந்த கங்கா ஜல் வருது இல்லையா, அது அமிர்தம்னு நினைக்கிறாங்க. ஆச்சா, பாபா என்ன கேட்குறாரு, கங்கா ஜல்கோ தோடைய அமிர்த கஹா சக்தா ஹே. குழந்தை, அது கங்கா ஜலம். கங்கா ஜலத்தை போயிட்டு நீ அமிர்தம்ட்டு சொல்கிறியா? சொல்ல முடியுமா? அமிர்தம் என்பது எதோடு ஒப்பிடலாம்? இப்போ நம்ம கேட்குற ஞானம்தான் நமக்கு அமிர்து. ஏதோ கியான் அமிர்தக்கே பாத். இது ஞான அமிர்தத்தை பற்றிய விஷயம். ஸ்ரீ பதிக்கே சரண் தோக்கர் பீத்தி ஹே உன்கோ பி அமிர்த சமஸ்தே ஹே. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனோட காலை கழுவி குடிப்பாங்களா அந்த தண்ணி, அமிர்தம் அப்படின்ட்டு. அதுக்காக அது அமிர்தம் ஆயிடுமா? அமிர்தம்ட்டு சொல்லலாமா? அகர் அமிர்து ஹே. சரி, உங்கள் கொள்கைப்படி அது அமிர்தம்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகியிருக்கணும்? தோ ஃபிர் ஹீரே சமான் பனேனா. அப்போ நீங்கள் வைரம் போல் ஆகியிருக்கணும்ல, ஏன் ஆகலை அப்படின்ட்டு கேட்குறாரு. அது அமிர்தம் நீங்கள் நினச்சா. ஏ தோ பாபா கியான் தேதே ஹே ஜிஸ்ஸே தும் ஹீரே ஜெய்சா பன்தே ஹோ. இங்கே என்ன விஷயம்னா பாபா ஞானம் கொடுக்குறாரு, நம்ம வைரம் போல் ஆகிறோம். ஆச்சா, பாணிக்கா நாம் கித்தனா பாலா கருதியா. पानी का नाम कितना भला कर दिया, तुम ज्ञान अमृत पिलाते वो पानी पिलाते. இதெல்லாம் தெரியாமல் பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்ணியை பற்றி சொல்கிறாங்க. ஸ்தூல தண்ணீரை பற்றிய விஷயத்தை சொல்லி அதை பிரசித்தமாக்கிட்டாங்க. கங்கா ஜலத்தை தான் அமிர்தம் சொல்லிட்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற அமிர்தம் என்ற வார்த்தை எதுக்கு பொருந்தும்னா, ஞான அமிர்தம். ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம ஞான அமிர்தத்தை பருக வைக்கிறோம், உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸ்தூல தண்ணியை வந்து பருக வைக்கிறாங்க. अच्छा तुम ब्राह्मणों का किसको भी पता नहीं है ना. நம்மளாம் பிராமணர்கள், பவித்திர பிராமணர்கள், நம்மளை பற்றி யாருக்குமே தெரியல.
அவங்க கௌரவர்கள் பாண்டவர்கள் என்ற வார்த்தை சொல்கிறாங்க. பரந்து பாண்டவோங்கோ பிராமன் தோடேகி சமஸ்தேகே. அந்த கதையில் வரக்கூடிய பாண்டவர்கள் நாம தான். நம்மளை தான் பிராமணன் என்று சொல்லணும். ஆனால் நம்மளை பிராமணன்ட்டு யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? தெரியாது இல்லையா நம்மளை பற்றிலாம். கீதா மேபி ஐசே அக்சர்கை நீ கீதையில் கூட இந்த மாதிரி வாசகம் கிடையாது. அப்போ பாண்டவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பாண்டவர்கள் தான் பிராமணர்கள், பிராமணன் தான் பாண்டவர்கள், இதை புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் அதில் சொல்லப்படலை. இப்போ பாபா மறந்து எல்லா சாஸ்திரத்தோட சாராம்சத்தை புரிய வைக்கிறாரு. अच्छा बच्चों को कहते हैं शास्त्रों में जो कुछ पढ़ा है और जो कुछ मैं सुनाता हूँ उसको जज करो. என்ன சொல்கிறாரு? குழந்தைகளே, சாஸ்திரத்தில் என்னென்ன படிச்சிருக்கிறீங்க, என்னென்ன நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ நான் சொன்னது என்ன, சாஸ்திரத்தில் படித்தது என்ன, ரெண்டையும் ஒப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள். எது ரைட் எது ராங். தும் ஜான்தி ஹோ ஆகே தும் ஜோ சுன்தே தே ஓ ராங்கு தா அப் ரைட்டு சுன்தே ஹோ. இப்போ உங்களுக்கே தெரியுது இல்லை, முந்தைய காலம் நம்ம கேட்ட விஷயமெல்லாம் ராங்கு. இப்போ தான் நம்ம ரைட்டுனா சரியான யதார்த்த சத்திய ஞானத்தை நம்ம கேட்குறோம். பாபானே சம்ஜாயா ஹே தும் சாப் சீதாயா அத்தவா பக்தியா. இப்போ என்ன எத்தனை விதமான பாயிண்ட் கொடுக்குறாரு பாருங்கள். நம்மளாம் யாருன்னா அவரோட சீதைகள், பக்திகள். நம்மளையெல்லாம் எப்படி பார்க்குறாரு? பக்தி கா ஃபல் தேனே வாலா ராம் பகவான். பக்தனுக்கு பாருங்கள் பலன் கொடுக்குறவர் யாரா? ராமாகிய பகவான். அச்சா கௌத்தி மே ஆத்தா ஹோம். இப்போ சொல்கிறாரு, நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் என்ன பலன் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். தும் ஜான்தி ஹோ ஹம் சொர்க்கமே அப்பார் சுக்கு போகுத்தே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சொர்க்கத்தில் நம்ம அளவில்லாத சுகத்தை அனுபவிக்கிறோம் சொல்கிறோம். அச்சா உஸ்ஸமே பாக்கி சப் சாந்தி தாமே ரோத்தே ஹே. அப்போ அந்த நேரம் மற்றவங்களாம் எங்கே இருப்பாங்க? சாந்தி தாமத்தில் இருக்கிறாங்க. சாந்தி தாமங்கிறது வீடு, வீட்டில் எல்லாரும் சாந்தியாக இருக்கிறாங்க, சாந்தி கிடைக்கிறது. அச்சா வஹா விஸ்வமே சுக்கு சாந்தி பவித்ரதா சபு சுக்கு ஹே சப் குச் ஹே. அதே நேரத்தில் பரந்த உலகத்தில் எல்லா இடத்துல தூய்மை சுகம் சாந்தி எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துல இது எல்லாமே இருக்கிறது. अच्छा तुम समझाते हो जबकि ईश्वर में एक धर्मता विश्व में एक धर्मता तब की शांति थी. இப்போ ஒரு விஷயம் நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கிறோம், புரிய வைக்கிறாங்கன்னா, எப்போ இந்த பரந்த உலகத்தில் ஒரு தர்மமாக இருந்துச்சு, தர்மங்கிறது ஒன்று, ராஜ்யம் என்பது ஒன்று, எல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப என்ன இருக்கும்னா அங்கே சாந்தி நிலவுச்சு. ஃபிர் பி சமஜ்தே நஹி. ஆனாலும் கூட யாரும் புரிஞ்சுக்கலேன்ட்டாரு. டஹர்தா கோயி முஸ்கில் ஹே. அதனால் புரியாததுனால பாபா யஜ்யத்தில் நிலச்சிருக்கிறது ரொம்ப கடினம். லேக்கின் பிச்சாடிமே பகு தாயங்க. அந்த நேரம் வரப்போ எல்லாரும் பாருங்கள் புற்றீசல் மாதிரி வருவாங்க. எங்கே போவாங்க? இது ஒரே கடை. ஜெய்சே துக்கான்தார் கி சீஸ் அச்சி ஹோத்தி ஏதோ தாம் ஏக்கு ஹோத்தா ஹே. பொதுவாக கடையில் ஏதாச்சும் பொருள் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு சொல்கிற ப்ரைஸ் கூட ஒரே ப்ரைஸாக தானே இருக்கும். அதுபோல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிவபாபாவோட கடை. நல்லா இருக்கா இந்த வார்த்தை கேட்டால்? பாபா வீடு தான் என்னென்னா சிவபாபாவோட கடை. நீங்கள் சுற்றி உலகத்தில் எங்கேனாலும் போயிட்டு வாங்க, திரும்ப எங்கிட்ட தானே குழந்தைங்களே வரணுங்கிறாரு. இவர் கடையில் அவர் எப்படி இருக்கார் பாருங்கள், எஜமான் எப்படி இருக்கார், நிராகார் பாயிண்ட்டு. பிரம்மா கூட அவசியம் வேணும். அச்சா தும் கஹ்லாத்தி ஹோ. நம்ம தான் சொல்கிறோம், ஞானம் கேட்குற நம்மெல்லாம் அவருக்கு என்ன ஆகிட்டோம்? பிரம்மா குமார் குமாரிகள். நம்மளை பிரம்மா குமார் குமாரின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணுறோமே தவிர சிவகுமாரிகள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா யஜ்யம்னு சொன்னால் இங்கே பிராமணர்கள் அவசியம் வேணும் இல்லையா? பிராமன் பண்ணி பிகர் தேவதா கைசே பனேங்கே. நம்ம பிராமணன் ஆகாமல் என்ன செய்ய முடியாது? தேவதை ஆகவே முடியாது. அச்சா அச்சா மீட்டே மீட்டே சிக்கீலதே बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग और नमस्ते. धारणेக்காக பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு देवताओं जैसे गुणों को स्वयं ही धारण करना है. தேவதைகளை போன்ற அந்த குணங்களை தனது ஆத்மாவில் தாரணை செய்யுங்கள். अंदर जो भी ईविल संस्कार है, क्रोध आदि की आदत है, उसे छोड़ना. நமக்குள்ளார கெட்ட சமஸ்காரம் என்ன இருக்குது, கோபப்படக்கூடிய பழக்கம் இருக்குது, அதெல்லாத்தையும் நீக்குங்க.
அதெல்லாம் நீக்கிட்டு என்ன செய்யணும்? விகர்மா ஜீத் ஆக வேண்டும். इसलिए अब कोई भी विकर्म नहीं करनी है. அப்போ விகர்மா ஜீத் ஆகணும்னா இப்போ நான் எந்த விகர்மத்தையும் செய்யக்கூடாது. अच्छा हीरे समान श्रेष्ठ बनने के लिए ज्ञान अमृत पीना और पिलाना. வைரத்திற்கு சமமாக என்ன சொல்கிறார் பாபா? வைரத்துக்கு சமமாக நம்ம சிரேஷ்டமாகணும்னா ஞான அமிர்தத்தை தானும் பருகணும், மற்றவங்கள பருக வைக்கணும். அப்படின்னு என்ன உருவாக்கணும் நிறைய பேரை. காம் விகார் பர் சம்பூர்ண விஜய் பாணிகை. காமம் என்ற எதிரி மீது சம்பூர்ண வெற்றியாளன் ஆகுங்கள். ஸ்வயம் கோ சதோ பிரதான் பனானா. தனது ஆத்மாவை என்ன செய்யணுமா? 100% பவித்திரமா, அதாவது சதோ பிரதான ஆத்மாவாக ஆக்குங்கள். याद के बल से तुम सब पुराने हिसाब किताब चुक्त करना है. அப்போ என்ன கேட்குறாரு பாபா? நினைவு என்ற பலத்தால் எல்லா விதமான பழைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கிளியர் பண்ணுறோம். எவ்வளோ பாபா நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாரு, என்ன நினைவு செய்யின்ட்டு. இப்போ அழகான வரதானத்தை நம்ம கேட்குறோம். புத்தி கோ மேரேपन के फेरे से निकाल उलझनों से मुक्त रखने वाले न्यारे ट्रस्टी भव. என்ன சொல்கிறாங்க பாபா நமக்கு? நம்மளோட புத்தியை என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்கிற அந்த ஒரு சுழற்சியிலிருந்து தன்னை விலக்கி இது என்னது அது என்னது அப்படின்ட்டு 1008 விஷயங்களை உள்ளுக்குள்ளார நம்ம நினைப்போம். அந்த எனதுன்ட்டு சொல்லக்கூடிய அதனுடைய பிரபாவத்தில் இருந்து சுழற்சியில் இருந்து தன்னை விடுவித்து குழப்பங்களில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய முக்கிய விஷயம் பாருங்கள். குழப்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஞாரே அவர் ட்ரஸ்டி பவ. விலகிய நிலையில் இருக்கணும், அதே நேரத்தில் ட்ரஸ்டியாக ஆக வேண்டும். விலகி இருக்கணும், எல்லாத்துல இருந்து அதே நேரத்தில் ட்ரஸ்டி. எப்போ நம்ம புத்தி எங்கேயாச்சும் குழப்பத்தில் போய் மாட்டிக்குது, அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அவசியம் எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் என்னுடையதுன்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு பலகீனம் இருக்குது நமக்குள்ளார. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, எங்கெல்லாம் எனது, என் வீடு, என் பிள்ளை, என் குடும்பம், இப்படி எக்ஸட்ரா எனிஒன் எனதுன்ட்டு நம்ம நினைக்க புத்தி என்ன ஆகும்னா அதில் போய் விழுந்துடுது, மாட்டிக்குது. அதனால தான் சொல்கிறாரு, ஜஹா மேரா ஆயா வஹா புத்தி கா ஃபேரா ஹுவா. எனதுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வந்துச்சு அங்கே புத்தி என்ன ஆகும்னா அதில் சுற்றி கொண்டே இருக்குது. என் பிள்ளை, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என்னோட புத்தி, என்னோட இது, இப்படி மனதுனால மற்றும் வார்த்தைகளால் எவ்வளோ விஷயத்த அப்படி நினைக்கிறாங்க. இதுதான் குழப்பம்ட்டு சொல்கிறது. அப்போ அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ பாபா என்ன கேட்குறாங்க? எங்கே குழப்பத்தில் வர்றீங்களோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, தன் ஆத்மாவில் தன்னோட மனசில் எனதுங்கிற அந்த எண்ணம் பல விஷயத்தில் உழன்று கொண்டு இருக்குது. அப்போ எனதுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தால், நினைவை கொண்டு வந்தால் புத்தி அதில் மாட்டிக்கொள்கிறது. கிரகஸ்தியாகி நினைக்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு போராட்டம்னு கூட வச்சுக்கோங்களேன். எல்லாத்துல இருந்து நீங்கள் முற்றிலும் ஞாராவாகுங்க, ட்ரஸ்டி ஆகுங்கட்டு சொல்கிறாரு. அதாவது ஞாரான என்னன்னா விலகிய நிலை. நான் வேறு, எனதாகி இந்த உடல் வேறு. ஏன்னா நான் ஆத்மா நான் அப்படின்னா தேகம் என்ற உணர்வுல இருந்து ஞாரா விலகி போயிடுறோம். அதான் முற்றிலும் ஞாரா. அப்போ முற்றிலும் ஞாராவாகி ட்ரஸ்டி ஆகுங்க. ட்ரஸ்டின்னு என்ன? சக்குச்சு தேரா, எல்லாம் உனது என்று ஆக்கிவிட வேண்டும். இந்த மேரா பண்கிறது எப்படிப்பட்ட மாயா தெரியுமா? மேரா நாம் கராபு ஹோகா, மேரி கிளானி ஹோகி. இன்னைக்கு எவ்வளோ பாபா பாருங்க மைனூட்டான விஷயம் சொல்கிறாரு. என் பேரு கெட்டு போயிடும், எனக்கு இன்சல்ட் ஏற்படும், எல்லாரும் என்னை அவமதிப்பாங்க. இப்படி சூக்ஷ்மத்தில் அந்த சிந்தனை வந்தாலும் கூட அப்படி நினைக்கிறது கூட என்ன அப்படின்னா உள்ஜன்னா என்ன? அதில் போய் உழன்று கொண்டே இருக்கிறது. புத்தி அதில் மாட்டிக்கிட்டே இருக்கிறது. எனதுங்கிற அந்த வலையில் போய் பிணைக்கப்பட்டு இருக்கு. फिर जितना सुलझाने की कोशिश करेंगे उतना उलझते जाएंगे. அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் அதில் இருந்து தன்னை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணாலும், எவ்வளவு நாம் முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ திரும்ப புத்தி என்ன பண்ணோம்னா அதில் போய் உழன்று கொண்டே இருக்கும். ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, சிலந்தி வலையை பின்னி பெரிய அளவில் தானே அதில் போய் மாட்டிக்கும், அதை விட்டு வெளியில் வர தெரியாது, அது போல் ஆயிடுது. இதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, கடக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ட்ரஸ்டி ஆகி நீங்கள் அந்த குழப்பத்தில் இருந்து விடுபட்ட ஆத்மா ஆகுங்க. பகவானோட குழந்தை நம்ம தன்னை சொல்லிக்கிறோம்.
ஒரு பொழுது குழப்பத்தில் நம்ம வர முடியாது. குழப்பத்தில் வந்தேன், டென்ஷனில் வந்தேன், இப்படி வந்தேன்ட்டு சொல்லவே முடியாது கடவுளோட குழந்தைன்னா. अच्छा स्लोगन, बड़े बाबा की बच्ची हो इसलिए ना तो छोटी दिल करो ना छोटी बातों में घबरावो. நம்ம யாரோட குழந்தை? படே பாப்புன்ட்டாரு, பெரிய அப்பாவோட குழந்தை. ஆனால் அவர் இருக்கிறது எப்படி இருக்கார் பாருங்க, புள்ளியாக இருக்கார். ஆனால் எல்லாரை விட டாப் மோஸ்ட்டு நம்பர் 1 இல்லையா? அப்போ மிகப்பெரிய தந்தைக்கு குழந்தையாக இருக்கிறோம். அப்போ நம்மளோட மனசை நம்ம சின்ன மனசாக ஆக்கக்கூடாது, பெரிய மனசாக வச்சுக்கணும். சின்ன மனசு ஆக்காதீங்க, சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பயப்படாதீங்க. அப்போ சின்ன சின்ன விஷயத்தில் போய் மாற்றுறதுன்னு என்ன, மனசு சின்னதாக்கணும், அதில் போய் விழுந்துடுவோம். அதனால உங்கள் மனசு எப்படி இருக்கணும்? பெரிய மனசாக இருக்கணும், சின்ன விஷயங்களில் மாட்டவே கூடாது. ஸோ அதனால் பாபா இன்றைக்கி நமக்கு நினைவு பலத்தினால எப்படி தூய்மையாகிறோம், தண்டனை பலத்தால் எப்படி தூய்மையாகிறோம். நினைவு பலத்தால் தூய்மையானா தான் நமக்கு எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். தண்டனை பெற்று வந்தால் பதவி சாதாரணமாக ஆகிடும். நம்ம நோயை நீக்கிறதுக்கு என்ன வழி எல்லாமே பாபா இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நம்ம தகுதி உள்ள குழந்தையாகணும். பாபாவுக்கு ஆசை என்ன? தன் குழந்தை எப்படி நம்ம தயார்படுத்தணும், லாயக்காக்கணும், தகுதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு பாபா நமக்கு வந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி சர்ஜன் ரூபத்தில் நமக்கு முரளி சொல்லியிருக்கிறார். அப்போ நோயை பார்த்து கலங்காத, அது உன்னை விட்டு போயிடும் அப்படின்ட்டு ஆறுதல் கொடுக்குறாரு. ஸோ அதனால் நம்மளாம் என்ன செய்கிறோம்? இப்போ பாபா நினைவில் நம்மளோட மனசு புத்தியை அந்த அழிவற்ற சர்ஜன் கிட்ட நிலைநிறுத்துவோம். ஓம் சாந்தி. ബാബാ ഉജ്ഞാനത്തിലെ മൂഴ്കിടുവേനെ, മൂഴ്കി ദിനമും മുത്തെടുത്ത് മുടിസൂടുവേനെ. ബാബാ ഉജ്ഞാനത്തിലെ മൂഴ്കിടുവേനെ, മൂഴ്കി ദിനമും മുത്തെടുത്ത് മുടിസൂടുവേനെ. നരകമാമേ ഉലകை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே, எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்ல சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்ல சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.
சூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடி சூடுவேனே. மற்றவங்களோட தவறுகளை கண்டு கொதிப்பதை விட்டுட்டு தனது தவறுகளை திருத்த முயற்சிப்போம். Let's correct our own mistakes instead of boiling over others' mistakes.